friends, welcome back to our channel Rimika's Dairy. நம்ம வந்து நியூ இயர் ஸ்பெஷல் ரெசிபி வீடியோவா ஒரு டெலிஷியஸான சாக்லேட் கப் கேக் எப்படி செய்யுது அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிற நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஃபர்ஸ்ட் ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அதில் வந்து ஒரு 1/4 கப் அளவுக்கு கீர்த்தி தயிர் சேர்த்துக்கோங்க. அதுலேயே வந்து ஒரு 1/2 கப் அளவுக்கு குக்கிங் ஆயில் சேர்த்துக்கலாம். ரொம்பவே இம்பார்ட்டண்ட் என்னென்னா ஆயில் வந்து வாசனை இல்லாத ஆயிலாக பார்த்து சேர்த்துக்கோங்க. சன்ஃப்ளவர் ஆயில், வெஜிடபிள் ஆயில் அந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம். ஈவன் ஆலிவ் ஆயில் கூட சேர்த்துக்கலாம். ஒரு 3/4 கப் அளவுக்கு காய்ச்சின பால் ஆற வச்சு சேர்த்துக்கோங்க. 1 கப் அளவுக்கு ப்ரௌன் சுகர் சேர்த்துக்கோங்க. இதை வந்து ஒரு விஸ்க் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு வெண்ணிலா எக்ஸ்ட்ராக்ட் சேர்த்துக்கோங்க. அகைன் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஒரு 1/2 கப் அளவுக்கு ஆல் பர்பஸ் ஃப்ளோர் மைதா சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் வீட் ஃப்ளோர் கூட சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் ஸ்பெல்ட் ஃப்ளோர் கூட சேர்த்துக்கலாம். நான் வந்து ஸ்பெல்ட் ஃப்ளோர் தான் சேர்த்துருக்கிறேன். சேர்த்துட்டு அதில் வந்து ஒரு 1/4 கப் அளவுக்கு கொக்கோ பவுடர் சேர்த்துட்டு இது ரெண்டையும் சேர்த்து நல்லா வந்து சலிச்சு எடுத்துக்கோங்க. வெயிட் லாஸ் டயட்டில் இருக்கிறவங்களுக்கு இந்த கப் கேக் வந்து ரொம்பவே வந்து ஒரு ஹெல்த்தியான ஆப்ஷன் அப்படின்னு சொல்லலாம். இப்போது இதோட ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்ட் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இதை வந்து நம்ம ஸ்பேச்சுலா வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு ஹேண்ட் பீட்டர் விஸ்க் வச்சு நல்லா வந்து பீட் பண்ணிக்கலாம். இங்கே வந்து நீங்கள் எலக்ட்ரிக் பீட்டர் யூஸ் பண்ணாதீங்க. அது யூஸ் பண்ணுறப்போ நமக்கு கப் கேக் வந்து சாஃப்டாக கிடைக்காது, ரொம்பவே ஹார்டாக இருக்கும். அதனால நமக்கு ஹேண்ட் பீட்டர் அதாவது விஸ்க் வச்சே நமக்கு வந்து நல்லாவே வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுதான் நமக்கு பேட்டரோட பர்ஃபெக்ட் கன்சிஸ்டன்சி. To put these cups inside here. So next yellow and red. Next blue, yellow, so put it here and red. Blue, yellow, red. Blue and yellow and this here red. இப்போ நம்ம வந்து கேக் பேட்டரை ஃபில் பண்ணணும். அதுக்கு வந்து ஒரு முக்கியமான டிப் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இதில் வந்து நம்ம 3/4 கப் அளவுக்கு தான் பேட்டர் வந்து போர் பண்ணணும். ஃபுல்லாக வந்து நீங்கள் மேலே வரைக்கும் போர் பண்ணிடாதீங்க. ஏன்னா நம்ம 3/4 கப் அளவுக்கு போர் பண்ணுறப்போ நமக்கு பேக் ஆகிறப்ப பொதுவாகவே கேக் வந்து நல்லாவே பொங்கி வரும். நீங்கள் 3/4 கப் அளவுக்கு ஃபில் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு கேக் பொங்கி வரப்போ உங்களுக்கு பர்ஃபெக்டாக நமக்கு வந்து கப் கேக் ஷேப் வந்து அப்படியே கிடச்சிரும். ஃபைனலாக நம்ம வந்து சாக்கோ சிப் மேலே வச்சு டாப்பிங்காக வந்து யூஸ் பண்ணிக்கலாம்.
இப்போ வந்து நம்ம 350 டிகிரிக்கு ப்ரீஹீட் பண்ணிக்கோங்க ஓவனை ஒரு 10 மினிட்ஸ் அளவுக்கு. அதுக்கப்புறமா ஒரு 30 மினிட்ஸ் அளவுக்கு 350 டிகிரியில் பேக் பண்ணி எடுத்தோன்னா நமக்கு சூப்பரான ஸ்பாஞ்சியான ஃப்ளஃபியான டெலிஷியஸான சாக்லேட் கப் கேக் வந்து ரெடி ஆயிரும். இப்போ வந்து நான் விப்பிங் க்ரீம் யூஸ் பண்ணி நான் வந்து சாக்லேட் கப் கேக்கை வந்து டெக்கரேட் பண்ணிக்கிறேன். ஃபைனலாக நமக்கு கப் கேக் மேலே கொஞ்சம் ஸ்ப்ரிங்கிள்ஸும் போட்டு ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு இப்போ டெலிஷியஸான சாக்லேட் கப் கேக்ஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த நியூ இயருக்கு கண்டிப்பாக உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ்.